தனுசு ராசிக்கு வந்து 1 இயர்க்கு அப்புறம் தான் வந்து திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பார்த்த ஜோசியர். அப்ப இப்ப வந்து தனுசு ராசிக்கு டைமிங் நல்லா இருக்குதா? இல்ல நல்லா இல்லையா? இல்ல அவர் சொன்னது உண்மையா? இல்ல நம்ம சொன்னது உண்மையா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப பொதுவா வந்து தனுசு ராசிக்கு வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ராசிக்கு 7ல வந்து குரு. குரு வந்து உங்களோட ராசிநாதனை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப கலசர ஸ்தானத்துல குரு நிக்கிறார் அப்படின்னாலே வந்து திருமணத்துக்கு மாலை பூத்து தான் இருக்குது. யாருக்கு? இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு 17, 16. அப்ப அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் உங்க ராசிநாதன் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப ஜனன ஜாதகத்தை தான் நீங்க மத்த ஜோதிடர்கள்ட்ட போய் பார்த்திருப்பீங்க. அப்ப ஜனன ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்குன்னு ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். அப்ப நீங்க அடுத்த வருஷம் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். பட் வந்து அது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப வந்து நீங்க திருமணத்துக்கு ரெடி அப்படின்னா உங்களோட ராசிக்கு வந்து திருமண மாலை பூத்து இருக்கு. அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும். பொண்ணு ரெடியா இருக்கிறாங்க, கையில காசு இருக்குதுன்னா அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். அதனால ராசிக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. ராசிக்கு 7ல கலசர ஸ்தானத்துல குரு நின்னாலே வந்து திருமண வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்தாரு. அவர் ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஜனன ஜாதத்துல தோஷம் பெற்றிருந்தாலும், ஜனன ஜாதத்துல வந்து கல்யாணமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, குரு பார்வையில் ராசி வரும்போது, குரு வந்து கலசர ஸ்தானத்துல வந்து உட்காரும் போது சிலருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அடுத்த மாசம், அதுக்கடுத்த மாசம் அப்படின்னு எப்போனாலும் நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். ஆடி மாசத்தை விட்டுக்கோங்க. ஆடி மாசத்தை தாண்டி ஆவணி மாசம் அடுத்து உங்களுக்கு வந்து வைகாசி வரைக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?